கட்டாயம் இது குறித்து தாவேகானுடைய தலைமைதான் இதற்கு காரணம் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ஒரு மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தலைமை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் என்ற அந்த ஒரு தகவலை தற்போது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அந்த தகவலை இப்போது சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தற்போது இந்த வழக்கை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றியும் அந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை தற்போது முடித்து வைத்து இந்த தினேஷ் என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கை ரிட் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை முடித்து வைத்தும் தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஆக அவருடைய இந்த வழக்கு விசாரணை வாத பிரதிவாதங்களை பார்க்கும்போது நீதிபதியின் கருத்தும் சரி, தமிழக அரசு வைத்து வாதங்களை பார்த்து அவர் மனுதாரர் தரப்பு வாதங்களை பார்க்கும்போது இதற்கு முழுக்க முழுக்க தாவேகாவுடைய தலைமைதான் காரணமாக இருக்கும் என்ற ரீதியில் அவருடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அவருடைய கேள்விகளும் அவருடைய அதிருப்தியும் கண்டனங்களும் அதை தான் பதிவு செய்திருக்கிறது. ரமேஷ்குமார், தற்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் அப்படின்னு நீதிபதி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த புலனாய்வு குழுல யார் யாரெல்லாம் பங்கேற்பார்கள்? இந்த புலனாய்வு குழு எப்போது விசாரணையை தொடங்கும்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. அதாவது உடனடியாக இந்த கரூர் போலீசார் ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தற்போதுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவினுடைய நகல் வந்த பின்பு இந்த புலனாய்வு குழுவில் எத்தனை பேர் இடம்பெற வேண்டும், எந்தெந்த அதிகாரிகள் இடம்பெற வேண்டும், இவர்கள் எந்த தலைமை அடங்கமாக சென்று செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் இன்னும் விரிவாக அந்த உத்தரவு நகல் கிடைத்த பின்புதான் தெரிய வரும். தற்போதைக்கு நீதிபதி இந்த உத்தரவை வாய்மொழியாக பிறப்பித்திருக்கிறார். அவங்க எழுத்துப்பூர்வமாக இந்த உத்தரவினுடைய நகல் கிடைத்த பின்பு அதனுடைய முழுமையான விவரங்கள் வெளியாகும். ஆக மொத்தம் இந்த வழக்கினுடைய பொருள் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உத்தரவின் நகல் உடனடியாக கிடைத்த பின்பு உடனடியாக குறிப்பாக நாளையே இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்படும், சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்படும். அந்த புலனாய்வு குழுவுக்கு மாற்ற பின்பு அந்த விசாரணை அவர்கள் உடனடியாக தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா அந்த குழு ஆணையத்தை அமைத்து அவர்களுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இந்த காவல்துறையினுடைய விசாரணை என்பது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய SIT என்று சொல்வார்கள். அதனுடைய அடிப்படையில இந்த விசாரணை என்பது தொடங்கும். ஆக மொத்தம் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு தன் அதிருப்தி தெரிவித்த நிலையில் இந்த வழக்கை CBIக்கு மாற்ற முடியாது என்ற கோரிய அந்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை SIT அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது.